எங்கள் தலைவர் ஓய்வு எடுத்துட்டா எப்பட்றா தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிட்டு போகலாம், எப்பட்றா தமிழ்நாட்டை பிஜேபிகிட்ட அடமானம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டார் போல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் வந்து ஓய்வு எடுங்க, ஏன்னா நீங்கள் செய்த சாதனைகள்லாம் ஏறாளம்ல, அதனால் மக்கள் வந்து பயனடைஞ்சிருவாங்க. அதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம், நாங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளடிச்சின்னு சுட்டிட்டு ஓடி போயிடுறோம், எங்கேயாவது போய்ட்டு வெளி மாநிலத்தில் போய்ட்டு எங்கேயாவது நாங்கள் இருந்துடுறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் தலைவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசும்போதெல்லாம் குதிரை பேரமாக தெரியலையா? அதிமுகவை சத்தியமாக பேப்பரை கசக்கி அப்படியே போடுற மாதிரி, தூக்கி போடுற மாதிரி அந்த இயக்கத்தை அந்தளவுக்கு அந்த இயக்கத்தை வந்து பலவீனப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த இயக்கத்தை வந்து எப்படியாவது எடப்பாடியார் அவர்களும் அந்த இயக்கத்தில் இருக்கவங்களும் முன்னேற்றி கொண்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த இயக்கத்தில் இருக்க பெரிய பெரிய தலைகளெல்லாம் குதிரை பேரம் பேசி மொத்த பேரையும் வலிச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் தெரியல அவங்களுடைய குதிரை பேரம். எங்கள் தலைவரை எப்படியாவது எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கும்னு சொன்னவரே, எதிர்கட்சியே இருந்தால் தானே நீங்கள் குரல் கொடுப்பீங்க, அப்போ தானே நாங்கள் சுருட்ட முடியாது, இல்லைன்னா நாங்கள் சுட்டிட்டு போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா தலைவரே, நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறது, சிந்திச்சு பாருங்கள் ஐயா. நீங்கள் இவங்க சொல்கிறாங்கலாம் ஓய்வு எடுத்துடாதீங்க, உங்களை மக்கள் எப்போவுமே வரவேற்பாங்க. ஏதோ இந்த ஒரு முறை மாற்றி வாக்களிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் மனம் தளராதீங்க, நம்ம மீண்டும் வருவோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ, இது வரைக்கும் வந்து 52 நாளாவது. 52 நாளில் என்ன திட்டத்தை அறிவிச்சிங்க? அந்த 3 திட்டத்தை, அதுலேயும் வந்து 2 திட்டம் வந்து டம்மியாக போயிடுச்சு. மீதி என்ன திட்டத்தை நீங்கள் அறிவிச்சு என்ன சாதனை படைச்சிட்டீங்க? வேறு எங்கேயுமே சாதனை படையில. எங்கே வைக்க சொல்கிறாரு பாருங்க, கலெக்ஷன் தான் ஸ்டாப் பண்ணாங்க. எங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க? நேற்று கூட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு